சோனி, என்னடி வீட்டுக்கே வந்துட்ட? நீயும் இப்போ ஃபோன் பண்ணுவா, அப்புறம் ஃபோன் பண்ணுவா. நான் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கே வந்துட்டியா நீ? ஃபோன் பண்ணுறேன் தானே அம்மாட்ட சொன்ன ஒரு வார்த்தை. அப்படி எதுக்கு ஃபோனே பண்ணல? மா, ஃபோன்லலாம் சொன்னால் உனக்கு புரியாது. திரும்ப திரும்ப என்னடி என்னடின்னு கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு தெரியும். அதனால தான் நேர்லேயே உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எங்கே போயிட்டு வரியா? அதை உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எங்கே போகிறேன்னு சொன்னேன்ல, எங்கே இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமாம், மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா என்னால் நம்பவே முடியலடி. உனக்கு உன்னோட மாமியார் வீட்டுக்கு ஆகவே ஆகாது, தெரிஞ்ச விஷயம். அதுவும் இங்கே ஷீலா இருக்காளே, அவளுக்கு சுத்தர உனக்கு பிடிக்காது ரெண்டு பேத்துக்கும். அப்புறம் எப்படிடி அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு? அதான் எனக்கு மண்டையே வெடிச்சிற மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், எப்படி இவ அங்கே போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காளே, ஒன்றுமே புரியலையே. அது ஒரு பெரிய கதைமா. அதான் அவங்க வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால தான் தயக்கன்னு சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போனதும் எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மா, அந்த சோறை திம்பமா திங்க வேணாமான்னு ஒரு பக்கம் ஒரு டவுட்டு. ஏன் தெரியுமா? அது பாட்டுக்கு என்னத்தையாவது கலந்து வச்சிருந்துச்சுன்னா அது வேற பயமா இருக்குல்ல. சாப்பிடுவோமா வேணாமான்னு உள்ளுக்குள்ள தோண்டிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ரெண்டு சாப்பிட்றி அப்படியே என்னத்தை கலந்துருக்க போறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு வேலை வாங்கி தரவும் தான் அந்த ஏற்பாடெல்லாம். இல்லைன்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, நம்ம போனாலும் கண்டுக்க கூட மாட்டாங்க. சாப்பிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அருண் சொன்னான். அப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். போனது காஃபி வைக்கிறதுன்னு டீ வைக்கிறதுன்னு என்ன வேணும் அது வேணும் இது வேணும், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்றுச்சு. பார்த்தா ஓடி போய் கறி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட வச்சு. மா, அதை விட இன்னொரு பெரிய விஷயமா இங்கே ஒன்று நடந்துச்சு. அது தெரியுமா முதல்ல உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதான் தெரியும். ஏண்டி, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு அப்புறம் எப்படி தெரியும்? அங்கேருந்து கிளம்பணும் பாரு, அத்தை ஒன்று அழுக. இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, இந்த தான் சீலா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறா. அப்புறம் ஏமா இங்கேருந்து போகணும்? எங்கே இருக்கக்கூடாதா? எல்லாரும் ஒன்று மண்ணா குடும்பமாக இருக்கலாம்ல. எனக்கும் வயசாகி போச்சு, நீங்கள் என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இங்கேயே எல்லாரும் இருக்கலாமா அப்படின்னு அவங்க ஒரே அழுகம்மா. அவர் வேற அருண் அப்பா தான் குழந்தைய வேற தூக்கி வச்சு கொஞ்சினாரா. ஆனால் எங்கள் கூட பேசல அந்த மனுஷன். அவ்வளோ வீராப்பு. எங்கள் கூட பேச மாட்டேன்ட்டார், குழந்தைய தான் வச்சு கொஞ்சிட்டு இருந்தாரு. சரி, அவரும் இப்படி பண்ணுறாரு, அதெல்லாம் போக போக உங்கள் கூட பேசிக்குவார், நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி? இவங்க சொன்னாப்ல நம்ம இருந்துடுவோமா? அருண் முடியவே முடியாதுன்ட்டான். இன்னைக்கு இருன்னு சொல்வீங்க, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வரும், வீட்டை விட்டு வெளியில் போங்கடாம்பீங்க. எங்களுக்கு தேவையா இதெல்லாம்? நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும்? ஒன்றும் பிரச்சனையே வேண்டாம், நாங்கள் இங்கே இருக்க வேணாம். என்னைக்காவது இந்த மாதிரி வந்து போனாதான் நல்லது, கூடவே இருந்தால் அதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டான். அருண் தம்பி சொன்னதும் கரெக்டு தாண்டி, அது உண்மைதான். இந்த மாதிரி என்னைக்காவது போனீங்க வந்தீங்கன்னா தான் பாசம். அங்கேலாம் இருந்தீங்கன்னு வைங்களே, அதெல்லாம் செட்டே ஆகாதுமா. தேவையில்லாத விஷயம், வேணாம் விடு. அவ சீலா சொல்லலை உங்களை இருங்க வைங்கன்னு? சொன்னாலும் இல்லையா அவ? ஐயோ அம்மா, இங்கே இருங்களே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. ஆனால் அது மனசில் ஏதாவது நினைக்குமா? ஆனால் வெளியில தான் அப்படியே நல்ல மனசு மாதிரி எங்களுக்கு அதை பண்ணுற மாதிரியும் இதை பண்ணுற மாதிரியும் ஆக்டிங் விட்டுச்சு. ஆனால் மனசுக்குள்ளெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, தெரியுமா? அப்படிப்பட்ட ஆள் அந்த ஷீலா. அதை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? எனக்கும் தெரியும் நல்லாவே. ஆமாம், சரி சரி விடு, என்ன பண்ணுறது. ஆமாம், எங்கிட்ட பேசிக்கிட்டீங்கல்ல, எல்லாரும் குடும்பமாக இனிமேவாது போக வர இருப்பீங்கல்லடி, அது போதும். அப்பா, எனக்கு திடீர்னு அங்கே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு புரியவே இல்லை. என்னடா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாளே, என்னவா இருக்கும் திடீர்னு? அதுவும் அப்படி நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க? வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னீங்களா? அதான். மா, வர வழியில் நீ வேற ஃபோன் பண்ணியா? வீட்டுக்கு தேவையான பொருள் ஒன்றுமே வாங்கலை. அதான் என்னங்களை விட்டுட்டு தம்பி முன்னாடி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான். சரி, நான் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சோனி அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனாருமா. அதான் வந்தேன் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கலான்ட்டு. அப்படியா? சரிம்மா, சரி இரு, என்ன காஃபி எதுவும் போட்டு வரவா?
மா அங்கே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குப்பா, எனக்கு எதுவுமே வேணாம் சரியா? இன்னைக்கு அப்படியே உன் அக்கா காரி ஓப்படியா காரி பாசமலர் காரி இன்னைக்கு கறி குழம்பு வச்சு ஊற்றிட்டாளா? ஆ பரவாயில்ல. நீ வேறம்மா, என்ன பரவாயில்ல, அதெல்லாம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், நம்பவே முடியாது, நம்பவும் கூடாது. தேவையா நமக்கு சொல்லு? அதெல்லாம் நம்பவே கூடாதுப்பா சாமி. சரிம்மா, நான் கிளம்புறோம், வீட்டுக்கே போகலை, நான் வெளில போய் நிற்கிறேன், அவர் வந்ததும் அப்படியே கிளம்பி போகிறேன். அப்புறம் எதுக்கு வந்து நின்றுட்டு டைம் வேற ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். சரி போயிட்டு வருவா, அப்பாட்ட சொல்லிடு மாதிரி போனோண்ணா. வசந்தி எனக்கு ஒரே குழப்பம். வசந்தி வேற ஃபோன் பண்ணுக்கா, என்னாச்சுன்னு கேளுக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே வேற இருந்தாடி. ஆமாம், உங்கள் 2 பேருக்கு என்ன வேலை? சரிம்மா, நீ வசந்தி சித்திட்ட சொல்லிடு. ஆமாம், மண்டை வெடிச்சிரும் சொல்லலை அப்படின்னா. அது ஐயோ. சரி நான் கிளம்புறேன்ப்பா, அருண் வந்து வெளியில் ஹாரன் அடிக்கிற மாதிரி இருக்கு, வரம்மா. ஆ சரி சோனி. அம்மா வீட்டுக்கு போனாலும் பரவாயில்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு தெரில, காலையிலேருந்து மைண்ட் செட்டே சரியில்லை, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஊருக்கு தான் போயிட்டு வருவோமா அப்படின்னு தோணுது. என்ன முன்னாடிலாம் 2 பிள்ளைங்களை கூட்டி போகவே சிரமமாக இருக்கும், இப்போ 3 குழந்தை ஆயிடுச்சு, எப்படி கூட்டி போகிறது வர்றது? அது ஒன்றும் கூட பிரச்சனை இல்லை, காரில் தானே போகிறோம். சத்யா, ஆ என்ன அர்ஜுன் மாமா? குழந்தை எங்க? நீ மட்டும் தனியா உட்காந்துருக்கா? இப்போ தான் தூங்க வச்சுட்டு வரேன், நீங்கள் வேற ஒரே கத்து, ஏன் தான் கத்துறான்னு தெரில. அதான் அம்மாச்சி குளிச்சு விட்டாங்க, நல்லா குளிச்சு தலை குளிச்சு விட்டோன்னே சாருக்கு நல்ல தூக்கம் சொக்கிடுச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அப்படியா, சரி சரி தூங்கட்டும். என்னடா அதான் இந்த டைம்னால தூங்க மாட்டானே, வாழ்னு கத்திட்டு இருப்பானேன்னு நினச்சேன், அதான் கேட்டேன் எங்கன்னு. அர்ஜுன் மாமா, ஒன்று கேட்கணும், பட் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சொல்லு. ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரில, அம்மா ஞாபகமாக இருக்குது, அம்மாவும் வரேன் வரேன்னு வந்து பார்க்கவே வரலை, போயிட்டு வரலாமான்னு தோணுது. அங்கே போயிட்டு ஒரு 10 டேஸ்ட்டை இருந்துட்டு வரவா? ம், பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறேன், ஸ்கூல் என்ன பண்ணுது, 10 டேஸ் மட்டும்தானே, இருந்துட்டு வருவோமே. நீ இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை சத்யா, 10 நாளுங்கிறது இதெல்லாம் ஓவரா இல்லை? பாப்பாங்க 2 பேரும் ஸ்கூல் போகாம என் வீட்டில் இருக்குங்க 10 நாளைக்கு. அதுவும் ஃபீஸ் என்ன தெரியுமா? ஸ்கூலோட ஃபீஸ் என்ன தெரியுமா? எவ்வளோ கட்டுறோன்னு உனக்கே தெரியும்ல, எவ்வளோ ஃபீஸ் நம்மளாம் கட்டிகிட்டு இருக்கோன்னு. அப்படி கட்டி ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள நீ என்ன நீ லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற? உனக்கே இது நல்லா இருக்கா? என்ன பண்ணுறது அப்புறம், நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக என் கூட வரேன்னு சொல்லுவாளுங்க. ஆமாம், அதுக்காக தான் நான் அவளுகளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நான் மட்டும் தனியாக போக முடியுமா? ஈவினிங் போல் கொண்டு வந்து விடுறீங்களா, அங்கே இருந்துட்டு வரோம், ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. ஏய், இங்கே உனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்லு. அதை எதுவுமே கிடையாது, உனக்கு முன்னாடி கேர் பண்ணி அம்மா பார்த்துக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஆ, இப்படி அங்கே போகணுன்ட்டு இருக்க, அதுக்கு ஸ்கூல் டைமில் அதோட சாட்டர்டே சண்டே கொண்டு வந்து விடுறேன், 2 டேஸ் அங்கே இருந்துட்டு வரீங்களா? 2 நாளா? 2 நாள்லாம் எப்படி அர்ஜுன் மாமா பத்தும்? போனால் ஒரு 10-15 நாளாவது இருக்கணும், அப்போ தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நீங்கள் என்ன போன உடனே 2 நாளில் வர சொன்னால்? பின்ன என்ன சத்தியா பண்ண சொல்கிற? பின்ன என்ன பண்ணுறது சொல்லு அப்போ? அதெல்லாம் பாப்பாவெல்லாம் லீவ் போட்டலாம் அப்படிலாம் ஸ்கூல் போகாமல் ஊரில் கொண்டு வந்தெல்லாம் விட முடியாது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஆமாம், அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னே நான் நினச்சேன், கண்டிப்பாக எப்படியும் முடியாதுன்னு சொல்லுவீங்க, எதுக்கு இவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு மனசு கஷ்டம்தான் படும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போவும் அதே மாதிரியே முடியாதுன்ட்டிங்கல்ல. ம், இதான் புரிஞ்சுக்காம பேசுறதுன்னு அர்த்தம். அர்ஜுனே என்னடா? மா, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாம்மா. சரி நானும் ஓகே, சாட்டர்டே சண்டே போயிட்டு வா, லீவு பிள்ளைங்களுக்கும் எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு. இவன் இன்னைக்கே போகணுன்றா, பிள்ளைங்களுக்கு 10-15 லீவ் எடுத்துக்கிறாளாம், பிள்ளைங்களையும் அங்கே கூட்டி கொண்டு போய் வச்சிருக்காளாம். என்னம்மா இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? பிள்ளைங்களையும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு 10-15 நாள் லீவ் போட்டுட்டு
எவ்வளோ ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கோம். ஸ்கூல் போகாமல் அப்படி லீவ் போட்டுட்டு இருந்தா எப்படி? எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் முடியாதுன்னு சொல்வீங்கன்ட்டு. ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்கிற டைமில் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தோணும். அப்போவும் எனக்கு அந்த இது இல்லை, திட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன். சரி இப்போ டெலிவரி ஆகிடுச்சு, ஒரு 10 நாள் மட்டும் போய் இருந்துட்டு வரேன்னு தானே சொல்கிறேன். அதுக்கும் விட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சரி பாப்பாவெல்லாம் ஒன்றும் விட வேணாம், நீங்களே இங்கேருந்து ஸ்கூல் அனுப்புகிறீங்களா? ஏய், பிள்ளைங்களை நீ அனுப்பாம நான் எப்படி அனுப்ப? நீனா கொஞ்சம் மிரட்டி அதட்டி அனுப்பி விட்டுருவ. என்கிட்ட வயிற்று வலிக்குதுப்பா, அதை பண்ணுது இதை பண்ணு, ஃபீவர் கோல்டுன்னு சொல்லி எதையாவது ஏமாத்திட்டு இருக்குதுங்க. இப்போ ஒன்றும் உனக்கு 2 டேஸ் போயிட்டு வர்றது இருப்போம் இல்லையா? இப்போ என்ன, ஃப்ரைடே ஈவினிங் கொண்டு வந்து விடுறேன், வேணா மண்டே மார்னிங் கூட கூட்டிகிட்டு வரேன். சரி அது ஓகேவா உனக்கு? 10 நாள்லாம் லீவ் போட்டு என்ன சத்தியா இதெல்லாம்? அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆயிட்டேன். ஷோ ஏன்டா அவளை அழுக விட்டுக்கிட்டு இருக்க? கொண்டு போய் தான் விட்டுட்டு வாயேன். போகணுன்னு ஆசைப்பட்றா. பிள்ளைகளை நம்ம எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஆமாம் சொல்லிட்டேன். மா, உனக்கே தெரியும் அதுக்கு சொல்கிறதே கேட்காதுங்க. அவங்க அம்மா சொன்னாலும் கொஞ்சம் ஓரளவு கேட்பாளுங்க, நாம் சொல்கிறத கேட்டுக்கவே மாட்டாளுங்க. நீயும் என்ன நினப்பிலமா சொல்லிட்டு இருக்க? ஆ, பின்ன என்னடா பண்ண சொல்கிற, நீயே சொல்கிற. ஆமாம் இப்போ என்ன சத்யா, உன்னை கொண்டு வந்து விடணும். தயவு செஞ்சு அல்லாத வீட்டில் நடு வீட்டில் உட்காந்துட்டு கொண்டு வந்து விட்டுறேன். பிள்ளைங்களை நான் எப்படியும் அனுப்பிக்கிறேன் போ.